ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவோடு தான் வந்திருக்கேன். கேந்திர திருஷ்டி யோகம், இந்த 4 ராசிக்காரர்கள் ஜெயிக்கிற குதிரையா இருக்க போறீங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நேற்றுடன் முடிவடைஞ்சிருச்சு. அதாவது இந்த நிலையில இந்த ஆண்டு இறுதியில் டிசம்பர் 30ஆம் தேதி சனி மற்றும் புதன் கிரகங்கள் இணைந்து கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகுது. இந்த யோகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விசேஷமானதாக பார்க்கப்படுது. இதோட தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில இருந்தாலும் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மட்டும் அற்புதமான பலன்களை தரப்போறாரு. அந்த ராசிக்காரர்கள் யார் யாரு, எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதுல முதலாவதா இருக்கிற ராசி மிதுன ராசி. கேந்திர திருஷ்டி யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் அளிக்க இருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா தொழில் வாழ்க்கை பெரிய வெற்றிகளை கொடுக்குது. இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களா நிலுவையில இருந்த பணிகள் எல்லாமே முடிவடையும். உங்களோட கடின உழைப்புக்கான மதிப்பு இருக்கும். பணியிடத்துல உங்களுக்கு அப்படின்ற ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க முடியும். வியாபாரம் செய்யறவங்க எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டுவீங்க. தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். நீங்க கையில எடுக்கும் அனைத்து வெற்றியுமே பாத்தீங்கன்னா செயல்கள் எல்லாமே வெற்றியில முடியும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா கன்னிராசி சொல்றாங்க. சனி மற்றும் புதன் சேர்க்கையால உருவாக இருக்கிற இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தால கன்னிராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கையால எல்லாமே பாசிட்டிவான பலன்களை பெற போறீங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் தாங்க. உங்களோட ஃபினான்ஸ் ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போறீங்க. வேலை பார்க்குற இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகுது. நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகம் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. மூன்றாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா மகர ராசி சொல்றாங்க. கேந்திர திருஷ்டி யோகம் மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையில வருமானத்தையும் அதிகரிக்க இருக்குது. முதலீடுகள்ல நல்ல லாபத்தை கொடுக்கும். தடைகள் எல்லாமே நீங்க போது. வியாபாரத்துல பாத்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் மூலமா லாபம் ஈட்டும் வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கு. துணையிலோட ஆதரவு கிடைக்க போகுது. குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியும். சமூகத்துல உங்களோட அந்தஸ்து அதிகரிக்கும். அப்புறம் மதிப்பும் அதிகரிக்க போகுது. இது போன்ற நல்ல பலன்களை இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க. நான்காவதா சொல்றது மீனராசி. கேந்திர திருஷ்டி யோகத்தினால மீனராசிக்காரர்கள் தங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகளை இந்த டைம் நீங்க அதாவது நீங்க அது நடக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அப்புறம் வேலை, அதுக்கப்புறம் தொழில் விஷயங்கள்ல பெருசா ஒரு சக்சஸ் இந்த டைம்ல உங்களுக்கு சாதிக்க போறீங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு சரியாக போகுது. ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா அது இந்த டயத்துல சரியாயிரும். கடன் இருந்துச்சு அப்படின்னா அதை அடைச்சிட்டு நிம்மதியும் பெறுவீங்க. வேலை தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. வீடு, அதுக்கப்புறம் வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தால பலன் பெறக்கூடிய இந்த 4 ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் முழுசாக பார்த்துருக்கோம். அது என்னென்ன ராசி அப்படின்னா மிதுனம், அப்புறம் கன்னி, அதுக்கப்புறம் மகரம், அதுக்கப்புறம் மீனம். இந்த 4 ராசிகள் இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தினால சிறப்பான பலன்களை பெற போறீங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுக்கோங்க. இது பொது பலன்கள் அடிப்படையில் மட்டும்தான் கூறியிருக்கோம். இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்க. மறக்காம நம்ம நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.